அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ முறை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னால், நாம் இந்த உலகத்தில் யாரையும் நம்பி பிறக்கலை. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது யாரை நம்பி பிறந்தோம்? யாரையும் நம்பி பிறக்கல. உங்களுக்கு இந்த இடத்துல, இந்த ஊரில், இந்த நாட்டில் இவங்களுக்கு பிள்ளையா இல்லை இவங்களுக்கு மகளாக பிறக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை நீங்கள் அதை முன்னாடி எழுதி தான் வைக்கவும் முடியுமா? முடியாது. நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்களோ, எந்த இடத்துல பிறக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வீங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவீங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வீங்க. இதுதான் வாழ்க்கையோட ரியாலிட்டி. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரை சார்ந்து தான் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றது. உண்மை தான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க மட்டும்தான் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இங்கே இருக்கிறோம். மற்றபடி ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு கை கொடுக்க யாராவது வருவாங்களா? இல்லை உங்களுக்கு எதனா ஒரு விஷயம், இதில் எதனா ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடக்க வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அவங்க கை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க. நமக்கு நாம தான் பொறுப்பு. யாரையுமே நாம் நம்பி இங்கே இல்லை. நல்லா சொல்லுவாங்க, நாங்கள் எந்த சூழ்நிலையும் உன்னை விட மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களை நம்பி நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லி ஒரு 2 நிமிஷம் இல்லையா, 1 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே உங்களை கை விட்டுருவாங்க. அதான் உண்மை. அந்த நேரத்துக்கு அவங்க பில்டப்பாக பேசுவாங்க, ஆனால் உண்மை என்னன்னா உங்களை கை விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன தான் நான் அவ்வளோ க்ளோஸு, இவரை நம்பி தான் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட சாகும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. புரிஞ்சுங்க, நம்ம தனியாக தான் சாகணும். அதனால் யாருமே இங்கே யாரை நம்பியும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுறதுக்கும் நம்முடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குமே கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் நம்பி ஒரு ஆள்கிட்டையோ நம்பி ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் போகும்போது தான் அவங்க உங்களை கைவிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பெரிய பிரச்சனை உருவாகுது, பெரிய பெரிய மனஸ்தாபங்கள் உருவாகுது, எல்லாமே அங்கே நடக்குது. ஸோ நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட பாருங்கள். See you guys.